எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓஎம்ஆரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ராக்கி சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கரெக்ட் லொக்கேஷன் தான், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. ஒருவேளை நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் பஸ்ஸில் நீங்கள் சென்னையிலேருந்து எங்கே வந்தாலும் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. அங்கேருந்து திருப்போரூர் போகக்கூடிய எல்லா பஸ்ஸுமே இந்த தியேட்டருக்கு அடுத்து இருக்கிற எஸ்எஸ்என் காலேஜ் ஸ்டாப்பில் நிற்குது. அங்கேருந்து இந்த ராக்கி சினிமாஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படி இல்லைனா கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 20 ரூபாய்க்கு ஷேர் ஆட்டோ இருக்குது. அந்த ஷேர் ஆட்டோவில் வரவங்க தியேட்டர் வாசல்லே நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. என்ன கேட்டால் அந்த ஷேர் ஆட்டோ தான் பெஸ்ட் ரூட்னு சொல்லுவேன். மற்றபடி பஸ்ஸில் இருந்து வரவங்க பார்த்து ரோடை கிராஸ் பண்ணுங்கள். ஆப்போசிட்லேருந்து அது ஒரு ரவுண்ட் ஆனால் வண்டிங்க வேகமாக வரும். பார்த்தே ரோடை கிராஸ் பண்ணி தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வாங்க. இந்த ராக்கி சினிமாஸில் காருக்கு 60 ரூபாவும் பைக்குக்கு 30 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. தியேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். டிக்கெட்டையும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் ஆன்லைன் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு தியேட்டருக்கு லிஃப்ட்டு இருக்குது, எஸ்கலேட்டரும் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தில் எதை வேணால் யூஸ் பண்ணி தியேட்டருக்கு என்ட்ரு ஆகலாம். அதாவது தியேட்டர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்ததுமே நம்மளை செக்யூரிட்டி செக் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களே. கேன்டீனில் ஃபுட்டோட ப்ரைஸ் சொல்லணுன்னா 70 ஸ்டார்ட் பண்ணி 320 வரைக்கும் இங்கே ஃபுட்டை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. 320 காம்போலே கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ப்ரைஸை தான் இங்கே இருக்கிற ஃபுட்டுக்கு வச்சுருக்காங்க. அஃபோர்டபுள்னே கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். குடிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் முன்னாடியே ஃப்ரீயாக ஆரோ ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. அது கூடவே 2 கப்பும் வச்சுருக்காங்க. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஜென்ஸுக்கு தனி டாய்லெட் இருக்குது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம் வச்சது கூடுதல் பாராட்ட வேண்டிய விஷயம். ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு மீடியமான ரெஸ்ட் ரூம்னே சொல்லலாம், மீடியம் பிக் சொல்லலாம். ஷோ டைம் மாறி ப்ளே ஆகிறதுனால ரெஸ்ட் ரூம்லாம் இங்கே கன்ஜஸ்டாக வாய்ப்பே இருக்காது. ரெஸ்ட் ரூமை ஆஸ் யூஷுவல் நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இங்கே மொத்தம் 6 ஸ்க்ரீன் இருக்குது. அதாவது 6 ஸ்க்ரீன், ஃபுட் கோர்ட், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே ஒரே ஃப்ளோர் தியேட்டரோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இங்கே இருக்கிற கடைசி ஸ்க்ரீனான ஸ்க்ரீன் 6 பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்டர் ஆகும் போதுவே நம்ம கண்ணுக்கு டைரெக்டாக அந்த லாஞ்சர் சீட்ஸ் தான் கண்ணுக்கு தெரியும். ஆமாம், 3 கப்புள் லாஞ்சரும் ஒரு சிங்கிள் லாஞ்சரும் இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லாஞ்சர் டிக்கெட்டையும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் தனியாக காட்டாது. கேரோ இருக்கிறது எல்லாமே லாஞ்சர் சீட்ஸ் தான். நீங்கள் அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. எலைட்லேயே இந்த கேரோ காட்டும். 150 ரூபா டிக்கெட் பைசா இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இந்த லாஞ்சருக்கும். இந்த ஸ்க்ரீன் 6க்கு ஆரஞ்சு கலரை இன்டீரியர் தீமாக கொடுத்துருக்காங்க. சீட்ஸுக்கும் சேம் அதே கலர் தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரௌண்ட் ஸ்பீக்கர்லாம் அந்த இன்டீரியருக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்ததுன்னே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீனை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது ப்ரீமியம், எலைட்னு. ப்ரீமியம்னா லாஸ்ட்டில் இருக்கிற ஏரோவில் இருக்க கப்புள் ரெக்லைனர் தான் ப்ரீமியம் சொல்கிறாங்க. இதுக்கு 190 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற ரோஸ் எல்லாமே எலைட், அதுக்கு 150 டிக்கெட் பைசா இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ரீமியம், எலைட் ரெண்டுமே சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 120 பேர் உட்காந்து ஒரே ஷோவில் படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்கோவோட 2K லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 10 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே QOC பிராண்டோட ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்டோட எஃபெக்டும் இங்கே நல்லாயிருக்கு. பேஸும் இங்கே நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஸ்க்ரீனில் ஏசி நல்லாயிருக்கு. ஃப்ராக்ரன்ஸும் ஓரளவுக்கு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகேவான ஸ்க்ரீன் தான் இந்த ஸ்க்ரீன் 6. அடுத்து நம்ம ஸ்க்ரீன் 6 பக்கத்தில் இருக்க ஸ்க்ரீன் 5 பற்றி பார்க்கலாம். இந்த 2 ஸ்க்ரீனுமே ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் 6 பக்கத்தில் இருக்க ஸ்க்ரீன் 5 பார்க்கலாம். ஸ்க்ரீனுக்குள்ளே என்டர் ஆகும் போதே ஃப்ராக்ரன்ஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நல்லாவும் இருக்குது. ஏசியும் இங்கே நல்லாவே ஹெவியாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் 6 மாதிரியே ஸ்க்ரீன் 5லேயும் என்ட்ரன்ஸ்லேயே நம்மளால் அந்த லாஞ்சர் சீட்ஸை பார்க்க முடியும். ஆமாம், இங்கேயும் கேரோவில் தான் அந்த லாஞ்சர் சீட்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது கேரோவில் ரைட் ஹேண்ட் சைடில் தான் அந்த லாஞ்சர் சீட்ஸ் இருக்குது. K5 to 8 வரைக்கும் அந்த லாஞ்சர் சீட்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கப்புள் சீட், ஒரு சிங்கிள் லாஞ்சர் தான். இங்கேயும் சேம் ஸ்க்ரீன் 6 மாதிரியே கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறதுக்கு, படுத்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியும். சேம் டிக்கெட்ஸை இங்கேயும்
அதே 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரீமியம், இன்னொன்று எலைட்னு. ப்ரீமியமுக்கு 190 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ரெக்லைனர் சீட்ஸ் இல்லை, நார்மல் சீட்ஸே இருக்குது. ஆனால் நார்மல் சீட்ஸ்லேயே கப்புள் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 ரோ அதுக்கு 190 சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற ரோ எல்லாமே எலைட், அதுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. இன்டீரியர் இங்கே சூப்பராகவே இருக்குது. எனக்கு இந்த இன்டீரியர் 2-3 தேட்டரை ஞாபகப்படுத்துது. உங்களுக்கு அது என்ன தேட்டர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரீமியம் எலைட் ரெண்டுமே சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் ஒரே ஷோவில் 150 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 5ல் பார்க்கோவோட 2K லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 10 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே QUC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட் எல்லாமே இந்த ஸ்க்ரீன் 5ல் நல்லாவே இருக்குது. ஓவராலாக இந்த ஸ்க்ரீன் 5 ஒரு குட்டான ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்க்ரீன் எல்லாருக்குமே இந்த ஸ்க்ரீனுக்காக தான் ஈகராக இத்தனை வருஷம் நம்ம சென்னை வாசிகள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், இந்த ஸ்க்ரீன் இந்தியாவிலேயே 10 தான் மொத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தமாக 6 இருக்குது. சென்னையில் இது ஒன்றே தான் இருக்குது. ஆமாங்க, சென்னையோட ஃபஸ்ட்டு எப்பிக் தேட்டர் இந்த ராக்கி OMRல தான் வந்திருக்கு. போன வீக் தான் ஓப்பன் பண்ணாங்க. தலைவன் தம்பி தலைமையில் படம் தான் இங்கே போட்ட ஃபஸ்ட்டு ஷோ. அப்போலேருந்தே நம்ம லாஸ்ட்டாக போட்ட 7 ஸ்க்ரீன் வீடியோவில் அந்த வீடியோவுக்கு கமெண்ட் வந்ததோ இல்லையோ, அந்த வீடியோ கீழே இந்த தேட்டரை ரிவ்யூ பண்ண சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட். அதுக்காக தான் முக்கியமாக இங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரீனுமே ரிவ்யூ பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஸ்க்ரீன் 4ஆன சென்னையோட ஃபஸ்ட்டு எப்பிக் ஸ்க்ரீனை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் ப்ரைஸிங்லேருந்து வருவோம். இந்தியாவில் இருக்க 10 ஸ்க்ரீன்லேயே எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற சென்னை எப்பிக்கில் மட்டும்தான் லீஸ்ட் ப்ரைஸான 190 ருபீஸ் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு அந்த 190 ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த 190 எலைட்னு இவங்க பிடிக்கிறாங்க. அந்த எலைட்டில் ஒரே நேரத்தில் 270 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். ரெண்டாவது, இங்கே டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்க்கு எல்லாமே டால்பியோட ஓன் ஸ்பீக்கரான டால்பி ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 12 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே டால்பி ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. அதை விட பேஸ் இங்கே டாப் நாச்சாக இருக்குது. நம்ம ஹார்ட்டை ஷேக் பண்ணோம், நம்ம சீட்டையும் கூடவே சேர்ந்து ஷேக் பண்ணோம். அந்தளவுக்கு இங்கே பேஸோட பஞ்ச் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. நீங்கள் ஒரு பக்காவான ஆக்ஷன் படம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும் என்னால் ஷோராக சொல்ல முடியும். இன்டீரியர் சிம்பிளாக இருந்தாலும் இங்கே இருக்கிற சீட்டிங் ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ஒரு மூவி பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு பேக் பெயின் அது மாதிரி எந்தவித பெயினும் தெரியாது. அவ்வளவு கன்வீனியண்ட்டாக சீட்ஸ் இங்கே பென் ஒர்க்கர்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த எபிக் ஸ்க்ரீனில் 41,000 லூமென்ஸ் கொண்ட பார்க்கோவோட லேசர் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எந்த கார்னர்லேருந்து படம் பார்த்தா கூட அந்த டல் மூமெண்ட் நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. அந்தளவு பிக்சர் இங்கே பிரைட்டாகவே இருக்குது. ஆடிட்டோரியம் வைஸ் இது ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருந்தாலும் ஏசி இங்கே எவ்வளோ ஆடியன்ஸ் ஃபில் ஆனாலும் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்போது டெமோஸை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம்.
அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீனான ஸ்க்ரீன் 3 பற்றி வைப்போம். இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு இதில் இருந்தேன். என்ட்ரானதுக்கப்புறம் எனக்கே ஒரு ஷாக்காக இருந்தது. ஆமாம், இங்கே இருக்கிற இன்டீரியரை பார்த்து செதுக்கியிருக்காங்க. அந்தளவுக்கு இன்டீரியர் டிசைனிங்க சூப்பராக இருக்குது. இந்த ஆடிட்டோரியமும் ரொம்ப ஒரு பெரிய ஆடிட்டோரியம். அதாவது இப்போ நம்ம பார்த்த எப்பிக் ஸ்க்ரீனை விட இது ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இங்கே எப்பிக்கை விட 130 பேர் எக்ஸ்ட்ராவே உட்காந்து படம் பார்க்கலாம். ஆமாம், இந்த ஸ்க்ரீன் 3ல் ஒரே நேரத்தில் ஒரே ஷோவில் 400 பேர் ஒரே நேரத்தில் படம் பார்க்கலாம். இதுக்கு இவங்க டிக்கெட்ஸை எலைட்னு பிரிக்கிறாங்க. அந்த எலைட்டுக்கு 150 இவங்க இப்போதைக்கு டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. யூஷுவல் மற்ற ஸ்க்ரீனில் இருக்க மாதிரியே ஃபஸ்ட்டு ரோவை ப்ரீமியம் பிரிக்கிறாங்க. அந்த ப்ரீமியமுக்கு 190 இவங்க டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற ப்ரீமியருக்கு சேம் கப்புள் லெதர் சீட்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே டாப்லேருந்து படம் பார்க்குற வியூ ஆங்கிள் வேறு லெவலில் இருக்குது. எங்கிறது படம் பார்த்தாலும் இது ஸ்க்ரீன் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீனில் இவங்க பார்க்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே நல்லாவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 3ல் 20 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 14 அட்மாஸ் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சேம் வீடியோ குவாலிட்டி மாதிரியே ஆடியோ குவாலிட்டியும் இங்கே சூப்பராகவே இருக்குது. சரௌண்ட் ட்ராவல் ஆகுது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி பேஸோட பஞ்சும் இங்கே நல்லாவே இருக்குது. ஃப்ராக்ரன்ஸும் இங்கே நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. அதை விட ஏசி இங்கே இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியத்துக்கு ஏசி ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருந்தாலும் நல்ல எஃபெக்டிவாகவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஸ்க்ரீன் 3யோட டால்பி அட்மாஸ் டெமோஸை பார்த்துட்டு அடுத்ததாக இருக்க 2 ஸ்க்ரீன்ஸை பற்றி பார்ப்போம். உங்களுக்காக 2 டெமோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. Right now, you're listening to where cinematic audio has been. Because we are so used to hearing sound this way, we don't notice that it is merely a fraction of what its potential could be. But what if sound could be extraordinary again? There's no need to wonder, because you're listening to Dolby Atmos. With Dolby Atmos, audio can precisely move in any direction within this theater, whether the sound sweeps from the back to all the way in front, arcs overhead, or moves anywhere in between. Today, you will feel every dimension. How does that sound? அடுத்து நம்ம இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 2க்குள்ளே என்ட்ராகும் போது இங்கே இன்டீரியர் வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டெப்லைட்ஸ் முதற்கொண்டு இங்கே வேறு டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு ஓரளவு மீடியம் பிக்னே கண்டிப்பாக இங்கே சொல்ல முடியும். இங்கேயும் சீட்ஸுக்கு இவங்க ஆரஞ்சு கலர் தான் சீட்ஸ் கலராக கொடுத்துருந்தாங்க. இங்கே இருக்கிற சீட்ஸையும் சேம் பென் ஒர்க்கர்ஸாக பண்ணியிருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்டபுள் இங்கே சூப்பராகவே இருக்குது. இங்கே இருக்கிற சீட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரீமியம், இன்னொன்று எலைட்னு. ப்ரீமியமுக்கு 190யும் எலைட்டுக்கு 150யும் இவங்க டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில்
220 பேர் ஒரே ஷோவில் இந்த ஸ்க்ரீன் 2வில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 2வில் டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 12 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட் இங்கே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் 2வில் இவங்க பார்க்கோவோட சேம் 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இந்த ஸ்க்ரீன் 2லேயும் ஆஸ் யூஷுவல் 4K லேசரில் என்ன ஒரு பிக்சர் குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டி இங்கே நல்லாவே இருக்குது. பிரைட்னஸ் கலர் எல்லாமே இங்கே நல்லாவே இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். அடுத்து நம்ம ஃபைனல் ஸ்க்ரீனான ஸ்க்ரீன் 1 பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன் 1 and 2 ரெண்டுமே சேம் இடத்துல தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீன் 1 பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீன்குள்ளே என்ட்ரான உடனே க்ரீன் கலர் லைட்டை ஸ்டெப் லைட்டாக கொடுத்துருப்பாங்க. சேம் க்ரீன் கலர் தான் இவங்க ஆடிட்டோரியத்துக்கு தீம் லைட்டாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சேம் க்ரீன் கலர் சீட்டை தான் இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் 1க்கு இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. க்ரீன் கலர் சீட்ஸ் தான் இங்கே இருக்கிற சீட்ஸையும் பென் ஒர்க்கர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. சீட்ஸோட கம்ஃபர்ட் இங்கே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கேயும் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது ப்ரீமியம் எலைட்னு. ப்ரீமியமுக்கு 190யும் எலைட்டுக்கு 150யும் இவங்க டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸும் சேர்த்து ஒரே நேரத்தில் 230 பேர் ஒரே ஷோவில் இங்கே ஸ்க்ரீன் 2வில் படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 1ல் இவங்க டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 14 அட்மாஸ் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் அண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே ஆஸ் யூஷுவல் QSC பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் இந்த ஸ்க்ரீன் 1லேயும் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் டாப் நாச்சாக இருக்குது. அதை விட இங்கே பேஸ் நல்லாவே இருக்குது. சுருக்கமாக சொல்லலாம், வாய்ஸ் வர இடத்துல கூட பேஸோட பஞ்ச் நம்மளால் நல்லாவே இந்த ஸ்க்ரீன் 1ல் ஃபீல் பண்ண முடியுது. ஆடிட்டோரியம் ஒரு காம்பேக்டான ஆடிட்டோரியம் இருக்கிறதுனால இங்கே அட்மாஸ் எஃபெக்ட் நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஸ்க்ரீன் 1ல் இவங்க பார்க்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி ஸ்க்ரீன் 1லேயும் நல்லாவே இருக்குது. ஓவராலாக இந்த ராக்கி OMR எப்படி இருந்ததுன்னா, கொடுக்குற 150 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான மல்டிப்ளெக்ஸ்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதை விட சீப்பான டிக்கெட் ப்ரைஸில் ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எபிக் சினிமாவை இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வர்றது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுக்கு இவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். நீங்கள் இந்த நேரத்தில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீன் 1ஓட டால்பி டெமோ எதுவுமே போடலை, அட்மாஸ் டெமோ எதுவுமே போடலை. அதனால் நான் க்யூப் டெமோவை அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.